வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கரூர் மாவட்டம் ஐயம்பாளையம் பண்ணையாளர் மா பழனிசாமி. இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு பசுந்தீவன பண்ணை அமைத்து பிறருக்கு முன்னோடியாக உள்ளார். அன்னாரின் செயல்படுத்துதலை பற்றி கேட்டபோது, முன்பு ஒரு 7 பசுமாடு வைத்திருந்தேன். பிறகு ஆட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் மூலம் பண்டுதாதம்பூர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் மூலம் ட்ரைனிங் எடுத்தேன். பிறகு ஆட்டுப்பண்ணை அமைத்து ட்ரைனிங்கில் கோஃபோர் வேலி மசால் ஆடுகளுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம் என்று பயிற்சியில் கூறினார்கள். அதுக்கப்புறம் கோஃபோர் 1 ஏக்கர் நடவு செய்து அதுக்கு தேவையான கரணைகளை ஏக்கருக்கு 16,000 கரணை என்று நடவு செய்து பயிர் செய்தேன். பிறகு 1 ஏக்கர் வேலி மசால் ஏக்கருக்கு 8 கிலோ என்று பயிர் செய்து ஆட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுத்து வந்தேன். ஆடு மாடுகளுக்கு இந்த தீவனத்தை பசுந்தீவனமாக கொடுப்பதால் ஆடுகளும் ஆரோக்கியமாக உள்ளது. 1 ஏக்கரில் ஒரு முறை கரணை கட் பண்ணால் 4 லட்சம் கரணை வரும். தற்பொழுது ஒரு கரணை 35 பைசா என்று சேல்ஸ் பண்ணி வருகிறேன். தற்பொழுது வேலி மசால் விதை 1 ஏக்கருக்கு 250 கிலோ 250 கிலோலேருந்து 300 கிலோ வரை விதை கிடைக்கும். தற்பொழுது வேலி மசால் விதை 425 என்று நாமக்கல் கேவிகேக்கு கொடுத்துள்ளேன். மற்றும் ஆடு வளர்ப்பில் செம்மறி ஆடு செம்மறி கிடா ஜூன் மாதம் வாங்கி பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஒரு கிடாய் வாங்கும்பொழுது 3000 3500 என்று வாங்கி விற்பனை செய்யும் பொழுது 6000 7000 என்று விற்பனை செய்து வருகிறேன். செலவு, அதாவது செம்மறி கிடாயினுடைய அடர் தீவன செலவு போக ஒரு கிடாயினுடைய நிகர லாபம் 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது. கோஃபோர் மாடுகளுக்கு கட் பண்ணுறது ப்ரெஸ் கட்டர் மூலயமாக கொடுத்து வருகிறேன். அது ஆள் செலவு ஆள் பற்றாக்குறை, ஆள் கூலி எல்லாமே மிச்சமாகிறது. அரை மணி நேரத்தில் பார்த்தால் ஒரு 20 கட்டு கோஃபோர் கட் பண்ண முடிகிறது. கரணைக்கு கட் பண்ணும்போது கூலியால் ஆள்கள் வைத்து கட் பண்ணி ஒரு கரணை வெட்டுக்கூலியாக 70 ரூபாய் கொடுத்து கட் பண்ணி கொடுத்து வருகிறேன். இப்போ இதுவரையில் நம்ம கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மாவட்ட விவசாயிகள் நேரில் கரணை என்னிடம் வாங்கி செல்கிறார்கள். இதுவரை 5 ஆண்டுகளில் இதுவரை 40 லட்சம் கரணை கோஃபோர் கரணை விற்பனை செய்துள்ளேன். 40 லட்சம் கரணை விற்பனை செய்த காரணத்துக்காக கால்நடை பல்கலைக்கழகத்திலிருந்து சிறந்த அவார்டு துணைவேந்தர் அவர்கள் சான்றிதழ் வழங்கினார். பிறகு நம்ம பண்டுதாதம்பூர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் மூலம் அங்கு வரும் விவசாயிகளுக்கு நம்மளுடைய நம்பரை தொடர்பு கொண்டு விற்பனை செய்து வருகிறேன். ஒரு ஏக்கருக்கு கோஃபோர் கரணை 4 லட்சம். அதனுடைய வருமானம் பார்த்தால் வெட்டுக்கூலி போக ஏக்கருக்கு வருடத்திற்கு 1 லட்ச ரூபா மீதியாகிறது. வேலி மசால் வருடத்திற்கு அதனுடைய அறுப்பு கூலி, விதை எடுத்த கூலி போக ஏக்கருக்கு 70,000 மீதியாகிறது. அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பண்டுதாதம்பூர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் மூலம் தொடர்பு கொண்டு விற்பனை நேரடியாக என்னுடைய தோட்டத்தில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மற்ற விவசாயிகளை விட கோஃபோர் கரணை, வேலி மசால் அதிக லாபம் கிடைக்கிறது. மற்ற விவசாயிகளும் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் தொடர்பு கொண்டு அவர்களும் விதை உற்பத்தி மற்ற ஆலோசனை பெற்றுக்கொண்டு முன்னேற்றங்கள் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற திரு மா பழனிசாமி அவர்களை 09985855571 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம்.
ஆலோசனை நேரத்தில் வன மகோத்சவ வாரம். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் மரங்களில் வீரிய ரகங்களான சவுக்கு, மலைவேம்பு, தைலம், பெருமரம், கடம்பு, தேக்கு ஆகியவற்றின் வேளாண்மை பயன்களை விரிவாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய வன மகோத்சவ நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மரங்களில் தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் மற்றும் வீரிய ரகங்கள். இப்போ மரங்கள்னால் எல்லோரும் என்ன நினைப்போம், எல்லா மரத்தை வேணாலும் வச்சுக்கலாம், மரம் நட்டுட்டால் அதே தண்ணி பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்று அப்படி இல்லை. மரங்களை ஒரு பணப்பயிராக பார்க்குறோம். அந்த பணப்பயிராக பார்க்குற பட்சத்தில் நீங்கள் அந்த மரத்துக்கு தேவையான இடுபொருள் தரணும், சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்காக குறிப்பாக சமீப காலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மரங்களை தேர்வு செஞ்சு விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தி வருது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காகிதக்கூழ் மரங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து சவுக்கில் ஒரு வீரிய ஒட்டு ரகம் கொண்டு வந்திருக்கும். அந்த சவுக்கு வீரிய ஒட்டு ரகம் மேட்டுப்பாளையம் 2 சவுக்கு காஷ்மீரினம் MTP2 என்று அழைக்கப்படும். இந்த பார்த்திங்கன்னா இது ஸ்டெரைல் ரகம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இது மலட்டுத்தன்மை உள்ள ரகம். அதனால் என்ன ஆகுதுன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு கடந்த 60-70 ஆண்டுகளாக தமிழகத்தில் சவுக்கு நிறைய நட்டுட்ருக்காங்க. கடற்கரை மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா குத்து நாற்று நடுவாங்க. ஏறக்குறைய விதைக்கன்று மூலமாக ஒரு குழியில் 10 கன்று 20 கன்றுலாம் நடுவாங்க. சில பேர் 2 கன்று 3 கன்று நடுவாங்க. இது எல்லாமே நட்டுட்டு ரொம்ப இடைவெளியும் கம்மியாக நடுவாங்க. 1 அடி 2 அடி 3 அடிக்குள்ள 3 அடிக்கு மேலே யாருமே நடுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா 4-5 வருடம் ஆகும். உற்பத்தி திறனும் கம்மியாக இருக்கும். ஏறக்குறைய ஏக்கருக்குன்னு பார்த்திங்கன்னா 35-40 டன் தான் கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கு மாற்றாகத்தான் ஏறக்குறைய இந்த சவுக்கில் புதிய ரகம் அறிமுகப்படுத்தணும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1770 நாற்று இருந்தால் போதும். 5 அடிக்கு 5 அடி இல்லாட்டினா 6 அடிக்கு 6 அடி 6 அடி 6 அடி நடுறப்ப ஏறக்குறைய 1200 நாற்றுகள் வரும். இந்த 1200லேருந்து 1770 நாற்றுகள் நட்டாலே ஏக்கருக்கு சராசரியாக தமிழகம் முழுவதுமே ஆய்வு செய்ததில் ஒரு 60 டன் சராசரியாக கிடைக்குது. இன்றைய மார்க்கெட் நிலவரம் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு 5000 ரூபா கிடைக்குது. 60 × 5000 3 லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் மகசூல் கிடைக்க ஸ்கோப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு 3.5 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து வெட்டினோம்னா இந்த மரம் பல்வேறு பயன்பாட்டுக்கும் போகக்கூடியது. குறிப்பாக போல் மார்க்கெட்டுக்கு போகுது. போல் மார்க்கெட்டுக்கு போகிறப்ப மார்க்கெட் பார்த்திங்கன்னா 8000 12,000 ரூபா இருக்குது. இந்த ரகம் எதுக்குன்னா பல்வேறு பல பயன்பாட்டுக்குள்ள ரகம். போல் மார்க்கெட்டுக்கு வரும், பேப்பர் மில்லுக்கு வரும், விறகுக்காக வரும், லோக்கல் மார்க்கெட்லேயும் போகக்கூடியும். அப்படி இருக்கிறதுனால இந்த ரகம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக எங்கெங்கே மணற்பாங்கான இடம் வண்டல் மண் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ரகம் நல்லா வளர்த்து மகசூல் பண்ணலாம். இந்த மரம் 3 வருடங்களில் முதல் 1 வருடம் நீங்கள் ஊடுபயிராக என்ன குறிப்பாக பயிர் வகைகள் எல்லாத்தையுமே போடலாம். அதே மாதிரி மலைவேம்பில் ஒரு புதிய ரகம் கொண்டு வந்திருக்கும். இந்த மலைவேம்பு கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள தான் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மலைவேம்பில் ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மலைவேம்பு விவசாய நிலங்களில் இல்லை பண்ணை நிலங்களில் ஒன்று பண்டு பிளான்டிங்னு சொல்லுவாங்க. வரப்போரங்களில் மட்டும் நடலாம். ஒரு ஏக்கருக்கு 200லேருந்து 250 நடலாம். தோப்பா நடுற பட்சத்தில் 1200 மரம், அதாவது 6 அடிக்கு 6 அடி. இதில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த மரம் 2லேருந்து 2.5 ஆண்டுகளில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மரம் 2.5 ஆண்டுகளில் அறுவடை பண்ணுற அத்தனை மரமும் பேப்பர் மில்லுக்கு விற்பனை செய்யப்படும். இது மருந்தாமல் வரக்கூடிய வெட்ட தலையக்கூடிய மரம் 2.5 ஆண்டு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு 1200 நாற்றுக்கு நட்டு அதில் 2.5 ஆண்டுகளில் பாதி மரத்தை வெட்டி எடுத்து கொடுத்துடலாம். அடுத்த 2 ஆண்டுகளில் இன்னொரு பாதியை எடுத்து கொடுத்துடலாம். 7.5 ஆண்டுகள் வர்றப்ப ஒரு 200லேருந்து 250 மரங்கள் மட்டும்தான் நிற்கும். அந்த மரங்கள்லாம் ப்ளைவுட் பயன்பாட்டுக்கு போகும். பேப்பர் மில்லுக்கு போகிறப்ப 4000லேருந்து 4500 ரூபா கிடைக்கும். ப்ளைவுட்டுக்கு போகிறப்ப 7000லேருந்து 7500 ரூபா கிடைக்கும். இந்த மரங்களில் நல்ல ஊடுபயிர் பண்ணலாம். குறிப்பாக வாழை பண்ணிகிட்ருக்காங்க, மஞ்சள் பண்ணிகிட்ருக்காங்க, கீரை வகைகள் பண்ணிகிட்ருக்காங்க, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழமெல்லாம் இப்போ கூட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊடுபயிரை டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடைவெளியை பண்ணிக்கலாம். 3வதாக தைல மரம். தைல மரத்தில் ஒரு வீரிய ரகம் கொண்டு வந்திருக்கும். இந்த தைல மரம் மனாவாரிக்காக பயன்படுத்தலாம். குறிப்பாக தரிசு நிலங்களில் மழை காலங்களில் இது நட வேண்டும். ஏக்கருக்கு ஒரு 1000 மரங்கள் நட வேண்டியது வரும். ஒரு பக்கம் உழவு ஓட்டுற மாதிரி டிராக்டர் கொண்டு உழவு ஓட்டுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஆண்டுக்கு 2 முறை உழவு ஓட்டி விட்டோம்னா மானாவாரியிலேயே இந்த தைல மரம் இது EC48 என்று அழைக்கக்கூடிய மரம் அல்லது மேட்டுப்பாளையம் 1 என்று அழைக்கக்கூடிய ரகம். இந்த ரகமும் ஒரு நல்ல ரகம். குறிப்பாக மானாவாரி பயன்பாட்டிற்கு விவசாயிகளுக்கு உகந்த ரகம். இந்த 3 ரகம் மட்டும் இல்லாமல் அது ஒரு இன்னும் வரும் காலங்களில் குறிப்பாக தேக்கில் நல்ல புதிய ரகங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் இப்போ விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்குறது பல்க் தேக்கு என்று கொடுக்குறோம்.
பன் பிளான்டிங்காக கொண்டு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி குமிழில் புதிய ரகங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சுபாபுல்ல வந்து K8 K636 என்ற 2 ரகங்களில் தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் விவசாயிகளுக்கு இது என்ன ஆடு மாடு தீவனமாகவும் பயன்படுத்தப்படும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருளாகவும் விடும். 2லேருந்து 3 வருடங்களில் அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது எல்லாம் இந்த மரங்கள் பூராமே வந்து விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் தோப்பா போடணும்னு அவசியமே கிடையாது. பண்டில் மட்டும் கூட நடலாம். பண்டில் நட்டாலுமே அதுக்கு மார்க்கெட், அதாவது சந்தை வாய்ப்புகள் உண்டு. பண்டில் பட்டாமல் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் அது தோப்பாக நட்டு ஊடுபயிர் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆகையால் இந்த மாதிரி மரங்களை வந்து விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நட்டால் தங்கள் வேளாண் பயிர்களோடு இந்த மரங்களும் நடும் பட்சத்தில் அவர்கள் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரம் மேம்படும். அதாவது வருமானம் வந்து 2 மடங்காகும். அந்த ஸ்கோப் வந்து இந்த மரங்களில், இந்த வீரிய ரக மரங்களில் அதிகம் உண்டு என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 0425271502 என்ற எண்ணுடனோ அல்லது 0994350584 என்ற எண்ணுடனோ தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.